ஹாய் பட்டர்ஃப்ளைஸ், திருத்தணி முருகனே துணை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நிறைய பேர் இன்னைக்கு வியாழக்கிழமை வரலட்சுமி நோன்பு வந்து எடுப்பீங்க. எங்கள் வீட்டில் நாளைக்கு தான் எடுக்கிறோம். ஸோ 3 நாள் வந்து அம்மாவை வச்சு புனர் பூஜை எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் வந்து அழகாக மகாலட்சுமி நம்ம வீட்லேயே தங்கணும் அப்படின்னு சொல்லி வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வேண்டிப்போம். அதே மாதிரி உங்கள் வீட்டில் மகாலட்சுமி எல்லாருக்குமே தங்கட்டும். மற்றபடி இந்த நாள் நல்லா போட்டோம், சூப்பராக போட்டோம். அதுக்கப்புறம் சில பேர் வந்து நிறைய பேர் ஃபோன் கால்ஸ் ஆகட்டும், அப்புறம் மெசேஜஸ் ஆகட்டும், எனக்கு ரொம்ப சில நேரத்தில் மனசு சலனமாக இருக்குது சரண்யா, என்ன பண்ணுறதுனே தெரியல, சில நேரம் ரொம்ப டவுன் ஆகிடுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. எனக்கு கூட அப்படிதான் பல நேரம் இருக்கும். நிறைய நேரம் வந்து டவுன் ஆகிடுவேன். அப்போல்லாம் ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே நினச்சிப்பேன், நம்ம எவ்வளோ கஷ்டத்துலேருந்து இங்கே வந்து நிற்கிறோம். நிறைய லைஃப்ல வந்து நிறைய டவுன்ஸ், அதாவது கீழே விழுந்து ஏந்திரிச்சு ஒரு பொசிஷன்ல வந்து நிக்கிறதுக்கு நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அப்பா எவ்வளோ பெரிய சோதனையில இருந்தெல்லாம் வந்து நம்ம கடவுள் காப்பாற்றி இவ்வளோ தூரம் நம்மளுக்கு கொண்டுட்டு வந்து வச்சிருக்காருன்னு தோணும். நீங்க அதை நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப நடக்கிற பிரச்சனையெல்லாம் ரொம்ப பெருசா உங்களுக்கு இருக்காது. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங். ஆக்சுவலா அது உங்களுக்கே தெரியாது, நீங்க அதை யோசிக்கவும் மாட்டீங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ புரிஞ்சுதா நீங்க எவ்வளவு தைரியசாலின்னு சொல்லிட்டு? இந்த முருகன் உங்க கூடவே இருக்கட்டும். நல்லபடியா இருங்க, சந்தோஷமா இருங்க. திருத்தணி முருகனே துணை.